குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே சில வண்டாரக்குழலி சேனலில் சில வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். வேர்ட்ஸ் பற்றி சென்டென்ஸும் பார்த்துருக்கோம். அதாவது நாட்களை குறித்து பார்த்துக்கிறோம். இப்போ சப்தானா வாரம். இப்போ நம்ம 15 நாள் அப்படிங்கிறத 15 நாள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு 30 நாளுக்கு மாதம் அப்படிங்கிற ஒரு வேர்டும் இல்லை, வாரம் அப்படிங்கிறதுக்கு அப்போ 7 நாட்களுக்கு கொண்டது ஒரு வாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே 15 நாளைக்கு அப்படி ஒரு வேர்டு வச்சு நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் ஹிந்தியில் அப்படி ஒரு வேர்டு உண்டு. 15 நாளைக்கு ஒரு வேர்டு உண்டு. அது பக்வாரா அப்படிம்பாங்க. பக்வாரா அப்படின்னா 15 நாள் அப்படின்னு அர்த்தம். பக்வாரா ஹிந்தியில் 15 நாள் அப்படிங்கிறத ஒரு வேர்டு வச்சு சொல்கிறாங்க. அதுக்கு பக்வாரா அப்படின்னு பேர். பக்வாரா அப்படின்னா 15 நாள் அப்படின்னு அர்த்தம். பக்வாரா சில பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி கொஞ்சம் நிதானமாக நடத்துங்க, ஒரே வார்த்தையை 4-5 டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். பக்வாரானா 15 நாள். இப்போ இந்த போர்டு வச்சு எழுத சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்போக்கன் ஹிந்தியாக சொல்லிவிட்டு, இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதனால ஸ்போக்கன் ஹிந்தியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போர்டு வச்சு, ஏன்னா போர்டு வச்சு நம்ம எடிட்டிங் எதுவுமே இல்லை. நம்ம போடுற கிளாஸில் எந்த இதுவும் எடிட்டிங் இல்லை, டைரக்டு தான். அதனால் போர்டு வச்சு எழுதும்போது கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி வரும், கொஞ்சம் டைம் அதிகமாகும். கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால இப்போ இப்படியே ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் போர்டு வச்சு உங்களுக்கு ஹிந்தி சொல்லித்தரேன். அடுத்து இப்போ காலைங்கிறதுக்கு சுபன்னு சொல்லுவாங்க. அதாவது பேச்சு வழக்கில் சொல்லும்போது சுப அப்படிம்பாங்க. அதே ஹிந்தியில் அதே எழுத்து வழக்கில் சுபேக் அப்படின்னா அதாவது ஹா வருது இல்லையா, கா இல்லை, ஹா வருது இல்லை, அந்த சுபேக்னா காலைன்னு அர்த்தம். அடுத்து பஜர் அப்படின்னாலும் காலை, பஜர்னாலும் காலைன்னு அர்த்தம். ஷபேரா அப்படின்னா காலை, அதிகாலை. ஷபேரா அப்படின்னா அதிகாலை. போர்னா விடிய காலை. அடுத்து மதியம் அப்படிங்கிறத தோபஹர் அப்படிங்கிறத மதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாம் தோபஹர் அப்படின்னா தோபஹர் அப்படிங்கிறத மதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சாயங்காலத்தை அப்படின்னு சொல்லும்போது ஷாம் சாயங்காலத்தை ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ராத்திரிக்கு தெரியும், ராத்திரிக்கு இரவு அப்படிங்கிறதுக்கு ராத்துன்னு சொல்லுவாங்க. அதே நடுராத்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல, நடுராத்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல, நடுராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஆதிராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ முதலாவது 2வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பக்லா அப்படிம்பாங்க முதலாவது. இப்போ லடிக்கி சொல்லும்போது பக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்லா லடுக்கா, அதாவது யாராவது ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா லடுக்கா பக்லா, அந்த பையன் ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லடுக்கா அப்படின்னு சொல்லும்போது பக்லா, ஆண் பாலுக்கு பக்லான்னு வரும். அதே பெண் பாலுக்கு அதுவும் பக்லின்னு வரும். பக்லி முதலாவது அப்படிங்கிறது பகுலா. அதே ஆண் பாலுக்கு பகுலா. இதே பெண் பாலுக்கு பக்லி. அந்த பொண்ணு முதலாளாக வந்துட்டானா லடுக்கி பக்லா, லடுக்கா பக்லா. அந்த பையன் முதலாவது. லடுக்கிங்கிறது அந்த பொண்ணுங்கிறது லடுக்கி. லடுக்கா அப்படிங்கும்போது அந்த பையனை குறிக்கும்போது பக்லா. லடுக்கினா பக்லி அப்படின்னு வரும். தூஸ்ரானா 2வதுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் தூஸ்ரா தான் சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பெண் அப்படிங்கும்போது தூஸ்ரி. இரண்டாவதுன்னு சொல்லும்போது தூஸ்ரா. அதே தூஸ்ரா லடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பையன் அப்படின்னா தூஸ்ரி லடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த தூஸ்ரா லடுக்கா ரெண்டாவது பெண்ணா ரெண்டாவதுனா தூஸ்ரா லடுக்கா அப்படின்னா 2வது பையன். இல்லை, நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது இவர் இல்லை இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ 2-3 பேர் வந்திருப்பாங்க, இவர் இல்லை இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லும்போது தூஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தூஸ்ரா ஆத்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தூஸ்ரா லடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன் இல்லை இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லும்போதும் தூஸ்ரான்னு சொல்லுவாங்க. வேற ஒரு அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குதுக்கு. அடுத்து தீஸ்ரானா மூணாவது பையன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவோம்ல, தீஸ்ரா லடுக்கா அப்படின்னா 3வது பையன். தீஸ்ரி லடுக்கி அப்படின்னா
மூணாவது பெண். பெண்ணுக்கு சொல்லும்போது தீஸ்ரீ அப்படின்னு சொல்லணும். அடுத்து சௌதா. சௌதா அப்படின்னா நாலாவது. சௌதா அப்படின்னா நாலாவது. அதே பொண்ணுக்கு சொல்லும்போது லடுக்கா சொல்லும்போது சௌதா லடுக்கா. பொண்ணுக்கு சொல்லும்போது சௌத்தி. சௌத்தி சௌத்தி சௌத்தா சௌத்தி அப்படின்னு சொல்லணும் பொண்ணுக்கு சொல்லும்போது. அடுத்து பாஞ்சவாம் அப்படின்னா அஞ்சாவது. பாஞ்ச்வாம் அப்படின்னா அஞ்சாவது. அஞ்சாவது வந்து பாஞ்ச்வாம். பாஞ்ச்வாம் அஞ்சாவது. சட்டா. சட்டா அப்படின்னா ஆறாவது. சட்டா. சாத்வாம். சாத்வாம் சட்டா. சட்டானா ஆறாவது. சாத்வாம். சாத்வாம்னா ஏழாவது. அட்டாவாம். அட்டாவாம்னா எட்டாவது. அட்டாவாம் அப்படின்னா எட்டாவது. அட்டாவாம் அப்படின்னா எட்டாவது. அது உங்களுக்கு தெரியும். ஆட்னா 8, அட்டா ஆ இட்டாவாம். அட்டாவாம் அப்படின்னா எட்டாவது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தஸ்வாம். தஸ்வாம். தஸ்வாம்னா பத்தாவது. சரி, 9வதுக்கு சொல்ல நவ்வாம். நவ்வாம் அப்படின்னா 9வது. நவ்வாம். நவ்வாம் அப்படின்னா 9வது. 10வதுக்கு தஸ்வாம். தஸ்வாம்னா 10வது. நவ்வாம்னா 9வது. அடுத்து கியாராவாம். கியாராவாம். கியாராவாம்னா கியாரானா உங்களுக்கு தெரியும் 11. கியாரா இக்கு யாரா. கியாரா. கியாரானா 11. கியாராவாம் அப்படின்னா 11வது. பாரா. பாரானா 12. பாராவாம் அப்படின்னா 12வது. பாரா. பாரானா 12. 12வது. பாராவாம். பாராவாம்னா 12வது. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து என்னென்ன நம்பர் வரும் அதுக்கப்புறம் வாம் வாம் சேர்த்தா போகிறோம். அதுக்கப்புறம் பாராவாம்னா 12வது. அடுத்து தேராவாம். தேரானா 13. தேரா. தேரானா 13. தேராவாம். தேராவாம். தேராவாம்னா 13வது. 13வது. 13வது அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் சொல்லும்போது நம்பர்ஸ் சொல்லும்போது இந்த ஒரு உங்கள் நம்பர் வந்து 13வது நம்பர் வருது ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து தேராவாமி லடிக்கி. தேராவாமி லடிக்கி அப்படின்னு வரும். ஏன்னா அந்த பொண்ணு அப்படிங்கும்போது இப்படி வராது. அடுத்து சௌத்ராவாம். 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 சௌத்ராவாம்னா 14வது. 14வது அப்படின்னா 14க்கு வந்து சௌதா. சௌதக்வாம். சௌதக்வாம் அப்படின்னா 14வது. பந்த்ரக்வாம். பந்த்ரக்வாங். பந்த்ரா அப்படின்னா 15. பந்த்ரக் அப்படின்னா பந்த்ரா அப்படின்னா 15. அதே நம்ம சேர்த்து சொல்லும்போது பந்த்ரக்வாம். பந்த்ரக்வாம். ஷத்ராவாம். ஷத்ராவாம் 17வதுக்கு ஷத்ரக்வாம். சத்ரானா 17. 17வது அப்படின்னு சொல்லும்போது சத்ரக்வாம். சத்ரக்வாம்னா 17வது. சத்ரானா 17. 17வது சத்ரக்வாம். சத்ரக்வாம்னா 17வது. 18 அட்டாரக்வாம். அட்டாரக்வாம். அட்டாரானா 18. ஆட்னா 8, அட்டாரானா 18. அட்டாரக்வாம். அட்டாரக்வாம் அப்படின்னா அது இக்கு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வரும். அட்டாரக்வாம் அப்படின்னா 18. உன்னீஸ். உன்னீஸ்னா 19. உன்னீஸ்வாம். உன்னீஸ்வாம்னா 19. உன்னீஸ்வாம்னா 19. பீஸ்வாம். பீஸ்வாம். பீஸ்வாம்னா 20. உன்னீஸ்னா 19. பீஸ்வாம் 20. அதாவது 20வது. 20வது. உன்னீஸ்வாம்னா 19. புன்னீஸ்வாம்னா 19வது அப்படின்னு அர்த்தம். பீஸ்வா 20. இந்த வாம் வரும்போது இந்த 19வது 20வது அந்த வது அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். வாம் லாஸ்ட்டில் வாம் வரும்போது வது. அவ்வளோதான். ஒரு சிலதுக்கு வராது. சட்டா அப்படிங்கிறதுக்கு 6வது. அதுக்கு வந்து வராது. மற்றதுக்கெல்லாம் வாம் வரும். 20 பீஸ்வாம் அப்படின்னா 20. இப்போ 1வது 2வது 3வது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். பிஹி நம்மளுக்கு கூட 1வது வந்தாங்க 2வது வந்தாங்க இல்லைன்னா 1வது பெண் 2வது பெண் 20வது வந்த ஒரு வரிசையில் வரும்போது இந்த பொண்ணு 20வது வந்த பெண்ணு இப்படி சொல்லும் இல்லையா. அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேயா. இந்த 20வது பெண்ணை பீஸ்வாமி லடிக்கி. பீஸ்வாமி. இது பையனா பீஸ்வாம். இது பொண்ணு அப்படிங்கும்போது பீஸ்வாமி லடிக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.